சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தினில் பிறந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தம்மோடு உற்றேமையாமோ உனக்கே நம் ஆட்சேபம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிறப்புற சொல்லி 27 கூடாரை வள்ளியை கொண்டாடினோம். பின்பு 28ஆம் நாள் கறவைகள் பின் சென்று காணும் செந்துன்பம் என்று சொன்னோம். அறிவொன்றுமில்லாத ஆயர்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ ஆயர்குலத்தில் பிறந்தாலும் உன்னோடு நட்பு பாராட்டி உன்னுடன் வந்ததனால் நீ எனக்கு தயிர் சாதம் கொடுத்து என் பாவத்தை நீக்கினாய். இன்று விடியற்காலையிலே நீ 27 நாட்களாக சொல்லி வந்தாய். 28 நாளாலும் நீயாக வந்து எனக்கு அருள் புரிந்தாய். இன்றும் காலையில் உன்னை பாவை நோன்பு செய்யவில்லை என்றால் தவறு என்பதற்காக 29வது பாடலிலே சிறப்புற கூறுகின்றார் ஆண்டாள். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தினில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றேமையாமோம் உனக்கே நம் ஆட்சேபம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் என்பாவாய் என்று ஆயர்குலத்தில் பிறந்த உன்னையே நான் தொழுது உனக்கு அன்பனாக இருந்து நீ செய்யும் குற்றேவல்களை நான் என்றும் செய்ய வேண்டும், உனக்கு 7 பிறவியோடு உன்னோடு இருக்க வேண்டும் என்று சிறப்பாக வேண்டிக் கொள்கின்றார்கள். அதுவும் சிற்றம் சிறுகாலையே எழுந்து வேண்டிக் கொள்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில். ஆகையினால் இன்று 29வது நாள் பாசுரத்தில் சிறப்பாக ஆண்டாள் அறிவுறுத்தது என்னவென்றால், இறைவனை ஆயர்குலத்தில் பிறந்த கிருஷ்ணனை நீ வேண்டி தொழுதால் அனைத்தும் உனக்கு கிடைக்கும், ஆண்டவன் அருள் உரித்தாகும் என்பது திண்ணம் என்பதை சிறப்பாக கூறுகின்றார். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா அமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தினில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தமோடு உற்றேமையாவும் உனக்கே நம் ஆட்சேபோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் என்பவை. மற்ற எல்லா இன்பங்களையும் தருகின்ற ஆசாபாசங்களின் காரணத்தினால் செய்கின்ற மற்ற ஏவல்களையும் மற்ற வேலைகளையும் விட்டுவிட்டு சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்தேன், உன்னுடைய பொற்றாமரையடியை போற்றுவேன், அதனால் எனக்கு நீ ஆசீர்வாதம் செய்து என்னை அருள் புரிவாய் என்று அனைவரும் தொழ வேண்டும் என்று ஆண்டாள் அறிவுறுத்தி சொல்லும் சிறப்பு பெற்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே தான் அதனால்தான் அங்கு சொல்லுவார் 7 பிறவிக்கும், இந்த பிறவி மட்டுமில்லாமல் 7 49 பிறவி என்று சொல்லுகின்றார்கள். ஆகையினால் அங்கு பல்லாண்டு பாடும்பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார்ச்சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று முதலிலே துவக்கத்திலேயும் முடிவாகவும் பாடுவதற்கு இணையாக இங்கு இம்மைக்கும் 7 பிறவிக்கும் முந்தமோடு உற்றேமையாமோ உனக்கே நம் ஆட்சேபம் என்று பல்லாண்டு பாடி இங்கு சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவிக்க வேண்டும், உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், அதுதான் என்னுடைய பொருளாக இருக்கும். ஆகையினால் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தமோடு உற்றேமையாவும் உனக்கே நம் ஆட்சேபம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரின் அம்பாவாய் என்று கூறி சிறப்புற விழித்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி இந்த பாசுரத்தை பாராயணம் செய்வது விசேஷமாகும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து ஜகத்துத்தாள் வாழிய திருப்பாவை 30 செப்பினாள் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய பெரும்பூதார் மாமணிக்கு பின்னானாள் வாழிய 143 உரைத்தாள் வாழிய உயரங்கக்க கண்ணி உகந்தளித்தான் வாழிய மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழிய 9 நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழினவே பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாற்றோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று இந்த பல்லாண்டு கூறுவதற்கு முன்னாக 30வது நாள் பாசுரத்திலே நீங்கள் வங்கக்கடன் கடைந்த மாதவனை கேசவனையும் பாடி பிறகு பல்லாண்டு பாடுவது விசேஷமான முறை. ஆனால் இந்த பல்லாண்டு கூறுவதற்கு முன்பாகவே ஏதுவாக இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தமோடு உற்றேமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம் என்று முன்கூட்டியே அவர் விழித்து அதை விளக்குகின்றது சிறப்புக்குரியதாகும். ஆகையினால் 29வது நாள் பாசுரத்தை சிறப்புற பாராயணம் செய்து இறையருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.